வணக்கம் நேயர்களே, இது தமிழ்நாடோரி.காமின் சித்தா. இன்றைக்கி நம்ம கொல்லோட மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளு என்றும் பழைய பழமொழியே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பழமொழிக்கு அர்த்தம் ரொம்ப நிறைந்துள்ளது. கொழுப்பை கரைக்கக்கூடியது கொல்லு. கொழுப்பை கரைப்பதில் கொல்லுக்கு அத்தனை சக்தி உண்டு. அது மட்டும் இல்லை, கொல்லுல நிறைய சத்துக்கள், தாதுக்கள், விட்டமின்ஸ், பலதரப்பட்ட சத்துக்கள் உள்ளது. எனவே கொல்லுள்ள ஏராளமான மருத்துவ பயன்களில் ஊற வைத்தோ, வறுத்தோ, ரசமாகவோ, துவையலாகவோ, குழம்பாகவோ இதை சாப்பிடலாம். நன்கு அரைத்து சாறு எடுத்து சூப்பாக செய்து கூட சாப்பிடலாம். இதை ஊற வைத்து நீரில் கூட எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ளது. கொல்ல ஆயுர்வேத சித்தா மருந்துகளில் ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறார். இதில் விட்டமின்கள், புரதம், இரும்புச்சத்து, தாது சத்துக்கள் ஆகியவை நிரம்பியுள்ளது. மகத்துவம் நிறைந்த நம் முன்னோர்கள் கடினமான பணிகளை செய்யும் குதிரைக்கு இதை உணவாக கொடுத்தார்கள். குதிரைக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு உணவாகும். அதனால் குதிரை கொழுப்பு கூடாமல் சிக்கென்று உடல்வாகோடு இருக்கும். அதிவேகமாக ஓடும் திறனை பெற்றிருக்கு. இதன் காரணமாகத்தான் குதிரைக்கு கொல்லு கொடுத்தார். அருமையான மருத்துவ குணம் கொண்ட கொல்லு குழந்தை முதல் பெரியவர்கள் அனைவரும் சாப்பிடலாம். இப்பொழுது அதன் சிறப்பு பலன்களை பற்றி பார்ப்போம். அதிக புரதம் நிறைந்த சிறுதானிய வகைகள் சேர்ந்த நம் உடல் வளர்ச்சி, திசு வளர்ச்சிக்கு முறையாக வேலை செய்யவும், பழுதடைந்த திசுக்களை சரி செய்யவும் கொல்லு மிகவும் உதவுகிறது. நம் சாப்பாட்டில் அடிக்கடி இதை சேர்த்து கொண்டால் உடல் எடை குறைக்க உதவும். முதல் நாள் இரவில் ஒரு கைப்பிடி கொல்லை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட விரைவில் உடல் எடை குறையும். உடலில் தேவையற்ற கொழுப்பு குறைக்கப்படும். இதை தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தினால் ஜலதோஷம், சளி போன்றவை குணமாகும். ரசமாக வைத்து சாப்பிட்டால் உடல் வலி, ஆஸ்மா போன்ற சுவாச பிரச்சனைகள் சரியாகும். காய்ச்சலை குணமாகும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளது. இது உடல் உறுப்புகளை பலம் பெற வைக்கும். நோய் பாதிப்பில் இருந்து காப்பாற்றும். எலும்புக்கும் நரம்புக்கும் வலு சேர்க்கும். இதை அரிசியுடன் சேர்ந்து காய்ச்சி கஞ்சியாக உட்கொள்ளலாம். இதனால் பசியின்மை நீங்கி உடல் வலுவாகும். கொல்லுவை சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சிறிய அளவிலான சிறுநீரக கற்களை கரைத்து வெளியே, குறிப்பாக கால்சியம் ஆக்சைடு வகையை சேர்ந்த சிறுநீர் கற்களை கரைக்க உதவும் என்கிறது சமீபத்தின் ஆராய்ச்சி ஒன்று. கொல்லையும் இந்துப்பையும் சிறிது எடுத்துக்கொண்டு அத்துடன் 1 லிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள், சிறுநீரக பாதையில் உள்ள பாதை போன்ற உள்ளுறுப்புகளில் சேரும் கற்களை கரையும். இதில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, அமினோ அமிலங்கள் உள்ளது. இவை ஆண்களுக்கு விந்து எண்ணிக்கை அதிகரிக்க உதவுகிறது. மலட்டுத்தன்மை நீக்க உதவுகிறது. கொல்லு சர்க்கரை நோயாளிக்கு மிகவும் சிறந்தது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும். மாதவிடாய் பிரச்சனை சரியாகும். பெண்கள் கொல்லு நீரை அருந்தலாம். சூப்பாகவோ சாப்பிடலாம். மாதவிடாய் காலத்தில் மட்டும் தவிர்த்தால் நல்லது. எனவே நம்ம கொல்லை தினமும் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.